and greet you all in the name of Jesus Christ. If you like our Sunday services, please do like our videos, share and subscribe to our CLCC TV YouTube channel, and also press on the bell icon to get notifications. Thank you. Enjoy the service. ஹல்லேலூயா. நமது சிஎல்சிசி சபையின் ஆன்லைன் சர்வீஸுக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆங்காங்கே இருக்கிற நமது சிஎல்சிசி சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறதன் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கண்ணின் மணியைப் போல் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே அப்பா நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா குடும்பமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் இருக்கும் இடங்களில் ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரை தேட உம்மை நாட ஆண்டவரே அப்பா உம் நாமத்தை புகழ மகிழ ஆண்டவரே அப்பா வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கூடவே இருங்க ஆண்டவரே. எசப்பா அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எசப்பா உம்மை புகழ உம்மை எசப்பா ஆராதிக்க ஆண்டவரை கொடுத்ததான ஆண்டவரே தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே வாசிக்கின்ற வசனங்கள் ஆண்டவரே அப்பா சொல்லுகிற சாட்சிகள் ஆண்டவரே அப்பா கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சப்பா ஒரு சுகந்த வாசனையாக எட்டுவதாக ஆண்டவரே சப்பா. மீதி உள்ள நேரத்தை ஆண்டவரே சப்பா உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், முது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை முது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் துதிப்போம். ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்வார். அவர் இன்றைக்கே அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பாடுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களை யாராலும் உயர்த்த முடியாதப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலே தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே மேல் மாத்திரம் இருக்கிறது தகப்பனே ராஜா. ஆண்டவரே, மனிதர்கள் மேல தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை வைத்ததெல்லாம் போதும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே தகப்பனே ஆண்டவரே மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்காத ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் ஆண்டவரை விட்டு விலகாத தேவன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த வாக்கை ஆண்டவரே ஆண்டவரே ஒருபோதும் மறவாத தேவன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே ஆண்டவரே இந்த காலங்களிலே தகப்பனே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆண்டவரே நம்பி ஜீவிக்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலங்களிலே தகப்பனே ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறும் என்றால் தகப்பனே ஆண்டவரே மாற வேண்டும் என்றால் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தகப்பனே ஆண்டவரே சமூகத்தில் வந்து நிற்கும் போது தகப்பனே நீ தேசத்துக்கு ஆண்டவரே சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே தகப்பனே ராஜா. ஆண்டவரே, ஒன்று சேர்ந்து தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, வியாதியான ஆண்டவரே ஆண்டவரே எல்லைகளை விட்டு தகப்பனே ஆண்டவரே தேசங்களை விட்டு தகப்பனே ராஜா ஆண்டவரே கடந்து செல்வதாக என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே ஒருமித்து நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே நல்ல உற்சாகமாய் வாளை திறந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்று விசுவாசத்தோடு நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஆமென் ராஜா.
இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அவர் அதிசயமானவர், ஆறுதல் தருகிற தேவன், அவர் சர்வ வல்லவர், நமக்கு சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். ஆமென். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அவர் நம் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார், கதறலை கேட்கிற தேவனா இருக்கிறார், நமது வேதனையை அறிகிற தேவனா இருக்கிறார், நமக்கு அன்றாட விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். இந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலத்தை குறித்து எதற்கும் பயமில்லை, அதிகாரம் அவர் கையில். ஆளுவோம் நாம் தேசத்தை. அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நல்லா அங்கங்கே இருந்தாலும் நாம் ஒருமித்து நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஒரு பணத்தை தருகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்தி கர்த்தர் நமக்கு செய்த கடந்த காலத்திலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நல்லா வாய்களை திறந்து அடுத்த 2 நிமிடம் நல்லா வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் செய்த கிருபை, கர்த்தர் செய்த இரக்கம், கர்த்தர் நம் மேல் வைத்த தயவு. அந்த தயவினால் மாத்திரம் நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம். கர்த்தரை நாம் துதிப்போமா. நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே மத்தியில் அசைவாடுகிற தேவனே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தகப்பனே ராஜா. ஆண்டவரே சுத்த கிருபை தகப்பனே ராஜா. ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலையில மத்தியிலே தகப்பனே ராஜா. ஆண்டவரே போஷிக்கிற தேவனே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகளை ஆண்டவரே மாற்றுகிற தேவனே தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்களை தகப்பனே ராஜா இம்முண்டமே ஆசீர்வாதம் வந்திருக்கிறீரே தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே நீரே ராஜரீகம் பண்ணுகிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரிப்போம். பொழுதுமாக ஆராதனைக்குள்ளாக போவோம். நல்லா வாயிலை திறந்து மனதார கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார், சுகம் தருகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை, அந்த தேவன் போல் வேறு தெய்வம் இந்த உலகத்துல இல்லை. எத்தனையோ 30 கோடி தேவர்கள் இருக்கு என்று சொல்றாங்க. ஆனாலும் என்றென்று உயிரோடு இருக்கிற தெய்வம் நாம் தேசம் ஒருவர் மாத்திரமே. இந்த தேவனை நாம் உயர்த்தி நாம் இந்த வேளையிலே நாம் பாடுவோமா. ஆமென். நன்றி. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. No one like you, Lord. There is no one to save me, Lord. There is no one to keep me, Lord. There is no one to heal me, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. There is no one to save me, Lord. There is no one to keep me, Lord. There is no one to heal me, Lord. No one like you, Lord. There is no one like you, Lord. I praise your holy name, mighty name, precious name. I praise your holy name, mighty name, precious name.
நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் பாத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இப்படி பிரசனத்தை ஆண்டவர் உணர்ந்தவர்களாய் தகப்பனே. ஆண்டவரே, மை துதிக்க தகப்பனே. ஆண்டவரே, மை பாட தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீ தொடுக்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, மை மாத்திர ஆண்டவரே நம்பி ஜீவ. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உதவி செய்யப்பா, உதவி செய்ய. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. இயேசையா, 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 இயேசையா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியோடு ஆசரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சில மாதங்களாக இந்த பேண்டமிக் பீரியடில் நாம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். மன வருத்தம் உண்டு. இருப்பினும் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி தருகிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது என்று நம்பி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா முக்கியமான அறிவிப்புகளும் நம்முடைய சிஎல்சிசி டி குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்பில் இருங்கள். அநேகர் தொடர்பில் இருக்கிறீர்கள், அநேகர் மிகவும் மௌனமாக இருக்கிறீர்கள். ஆகவே தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சேரிட்டி ஒர்க் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டஞ்சத்திரம் பிராந்தியத்தில் நம்முடைய லைஃப் சென்டரில் நாம் அங்கே சேரிட்டி ஒர்க் செய்திருக்கிறோம். அதே போல் ட்ரிச்சியிலே நம்முடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் சேரிட்டி ஒர்க் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து வருகிற வாரத்தில் பூதமலையில் சேரிட்டி ஒர்க் செய்ய திட்டமிடுகிறோம்.
மேலும் நம்முடைய குட் லைஃப் சைல்ட் ப்ராஜெக்ட் அந்த பிள்ளைகள் ஏறத்தாழ 150 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கல்வி ஆண்டிற்கான வெகுமதிகளை கொடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக சேரிட்டி ஒர்க் திட்டமிடுகிறோம். எல்லாம் சிறப்பாக நடக்க உங்கள் ஜெபம் காரணம். நீங்கள் செய்கிற அனைத்து உதவிகளுக்காக மிக மிக நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து காணிக்கைக்காக இப்போது ஜெபிக்கப் போகிறோம். உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்கொடைகள் ஆகியவற்றை எடுத்து பத்திரப்படுத்துங்கள். ஜிபே மூலமாய் அனுப்புகிறவர்கள் ஜிபே மூலமாக அனுப்பலாம். அல்லது இப்போது தளர்வு இருக்கிறபடியால் நேரிலே கொண்டு வந்து சர்ச்சில் இருக்கிற ஆஃபரிங் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய மாதம் அந்த காணிக்கைக்கான விவரங்களை கவரில் எழுதி நீங்கள் போடுவீர்கள் என்றால் அக்கௌண்டிங்க்கு அது பேருதவியாக இருக்கும். மிக மிக நன்றி. இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த காணிக்கை வேளையை தேவன் அபரீதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கத்திலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா இக்கட்டிலும், எல்லா கைவிடப்பட்ட நிலையிலும், துக்கத்திலும், துயரத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற எல்லா வருமானங்களிலே கர்த்தருக்கு உண்மையாக தசமபாகம் செலுத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய திருவசனம் சொல்லுகிறபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டுமாய் தசமபாகம் செலுத்துகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தேவ வார்த்தையின்படி அப்படியே ஆசீர்வதித்தருளும். வாராந்திர காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை மற்றும் பொருத்தனை காணிக்கை, ஆண்டவரே சேரிட்டி ஒர்க்குக்காக கொடுக்கிற நன்கொடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு உமது பிள்ளைகளை அளவில்லாமல் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரும் எந்த ஒரு காரியத்திலும் குறைபட்டு போகாமல் கர்த்தர் காத்து கொள்வீராக. ஒருவேளை பண நெருக்கடி, சிரமங்கள், கஷ்டங்கள் யாருக்கேனும் இருக்கும் என்றால் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவைகளை நீக்கி அவர்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை மூடி மறைத்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கை நேரம் மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாக இருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். மகிமை அப்பாவுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். திருசபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார்.
தஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் சர்வீஸில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதம் பெருகுவதாக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு த லார்ட்ஸ் ஹவுஸ் அண்ட் கமிட்மெண்ட், கர்த்தருடைய வீடும் அர்ப்பணிப்பும் என்னும் தலைப்பில் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆதாரமாக சங்கீதம் 23:6 வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய வீட்டிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அந்த வாஞ்சியோடு தன்னை அர்ப்பணித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். In English, I will dwell in the house of the Lord forever. எப்பொழுதும் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதை குறித்த வாஞ்சை, அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். இந்த நாட்கள், இந்த லாக்டவுன் பீரியடில் ஏறத்தாழ ஒரு 2 மாதங்களாக கர்த்தருடைய வீட்டிற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் அனைவரும் காணப்படுகிறோம். சர்ச் லாக் பண்ணப்பட்டிருக்கிறது, எல்லாரும் வீடுகளில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு ஓரளவிற்கு உதவியாக இருக்கிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு முழுமையை நாம் அனுபவிக்க முடிகிறதில்லை. அதாவது சார்ஜ் பண்ணப்பட முடியாத ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். பேட்டரி கார் இருக்கிறது என்றால் சார்ஜ் பண்ணால் அது ஓடும். அப்போ சார்ஜ் ஸ்டேஷனில் போய் அதை சார்ஜ் பண்ணுறது தான் முறையாக இருக்கும். மொபைல் இருக்குது, மொபைலை நம்ம சார்ஜ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இந்த லாக்டவுன் பீரியடில் வீடுகளிலே இருந்து நிறைய பேர் ஆவிக்குரிய பிரகாரமாக முறையாய் சார்ஜ் பண்ண முடியாமல் தேவ பிரசன்னத்தை அதிகம் உணர முடியாத நிலை, தடைகள், இடையூறுகள், வருமான குறைவுகள், அடுத்தது சகஜ வாழ்க்கையின் பாதிப்பு, இப்படிப்பட்ட அநேக காரியங்களில் ஒரு செலிப்ரேஷன் ஸ்பிரிட் இல்லாமல், ஒரு ஐக்கியத்தின் ஸ்பிரிட் இல்லாமல், அநேக நேரங்களிலே ஒரு தனிமையான உணர்வு போன்ற பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஏறத்தாழ இந்த 2 மாதத்திற்குள்ளே எத்தனை விசுவாசிகள் பலமாக இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு சரியான பதில் இல்லை. எத்தனை குடும்பங்கள் சரியாய் காலையிலே ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிறார்கள் என்று திட்டமாய் சொல்ல முடியாத ஒரு நிலை. எத்தனை குடும்பங்கள் வேதத்தை வாசிப்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள், எத்தனை குடும்பத்தில் குடும்ப பிள்ளைகள் பெற்றோரோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அடுத்தது ஐக்கியம் என்று சொல்லும்போது சபை பாஸ்டரோடு எத்தனை பேர் ப்ராப்பரான ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்க,
இந்த உறவுகளற்ற ஒரு சூழல் என்று சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆலயத்தை குறித்த எண்ணம் வேண்டும். தேவ சமூகத்தை குறித்த எண்ணம் நமக்கு தேவை. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும்படியான ஒரு விருப்பம் நமக்கு தேவை. ஆனால் அநேக நேரங்களிலே சோதனைகள், பிரச்சனைகள் வந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே இல்லை என்றால் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாமல் அநேக நேரங்களில் அநேக விசுவாசிகள் தடுமாறி போய்விடுகிறார்கள். இந்த 2 மாத ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? உங்கள் மனது எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய பல்ஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சில சோதனைகள், என்ன சோதனை? உலகம், பிசாசு, மாம்சம். உலகம், பிசாசு, வேர்ல்டு, ஃப்ளஷ் அண்ட் டெவில். ஸோ இந்த பிரச்சனைகள் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. அநேகர் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தாலே கவர்ச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு உலகத்தோடு ஒன்றா போயிடுறாங்க. பவுல் தன்னோடு ஊழியம் செய்த தேமா என்பவரை குறித்து சொல்லும்போது, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று சொன்னார். உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ பிள்ளைகளை இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக, விசுவாசமாக, அர்ப்பணிப்போட, நம்முடைய பர்சனல் ப்ரேயரில் அர்ப்பணிப்போடு இருந்திருப்போம், பைபிள் ரீடிங்கில் அர்ப்பணிப்போடு இருந்திருப்போம், காடுக்கு கொடுக்குற விஷயங்கள், ஊழியம் செய்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப அர்ப்பணிப்போடு இருந்திருப்போம். பட் இப்போ எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது, தொழில் நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது. ஒரு காலத்தில் என்ன நடந்தாலும் ஆலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்ச நாட்கள் இருந்துச்சு. பட் இப்போ எப்படி இருக்கும்? அதுலேயும் தொடர்ச்சியாக போன வருஷம், இந்த வருஷம் லாக்டவுன், அப்நார்மல் சிச்சுவேஷன், இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் போய் அடிமைப்பட்ட காலத்தில் அவளுடைய ஆராதனை இழந்தார்கள், அவளுடைய கொண்டாட்டத்தை இழந்தார்கள், அவளுடைய பண்டிகைகளை இழந்தார்கள், அவளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் அநேக முக்கியமான விஷயங்களை அவர்கள் இழந்து போய் ஒரு அனாதைகளாக உணர்ந்து தவிப்போடு காணப்பட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழல் அநேகருக்கு வந்திருக்கிறது. ஒரு சிலர் தங்களை திடப்படுத்திக் கொள்பவர்கள் உண்டு, ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை கட்டிக்கொள்பவர்கள் இருந்தாலும் பெரும்பகுதியான மக்கள் பாதிப்புக்குள்ளே இருக்கிறார்கள். உலக கவர்ச்சியால் இழுக்கப்படுகிறோம். அன்பு சகோதரனே, உலகத்தால் இழுக்கப்பட்டு, வேலையால் இழுக்கப்பட்டு, தொழிலால் இழுக்கப்பட்டு, அல்லது படிப்பினால் இழுக்கப்பட்டு, ஏதோ காரியங்கள் இழுக்கப்பட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம வழிவின நிலையில் இருந்தால், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு தேமா பிரிந்தது போல நாமும் ஆண்டவரை விட்டு பிரிந்து, ஊழியர்களை விட்டு பிரிந்து, சபையை விட்டு பிரிந்து ஒரு தனிந்த நிலையில் இருந்தால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உலகம் நம்மை கவர்ச்சிக்கிறது, கவனமாய் இருக்க வேண்டும். அடுத்து மாம்சம். மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமன் நிருபத்திலே வாசிக்கிறோம். ஸோ இந்த மாம்சம், ஈகோ, அநேகருக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சபையிலே மாம்சீக எண்ணம் தலை தூக்கின பிறகு ஆன்மீக காரியங்களை ரசிப்பதை விட தன் மாம்சத்தை பெரிதாக நினைத்து தனக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு பெருமையின் உச்சக்கட்டம் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்து நிற்காதபடிக்கு அவர்கள் இடறி போவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய விசேஷித்த காரியங்கள் நமக்கு இருந்தாலும் தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அதனால பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்ச பிரகாரமான எண்ணம்
நம்மை கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு வெளியேற்றிவிடும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நம்ம மாம்ச பிரகாரமான எண்ணங்களினால் ஆட்கொள்ளப்படாதபடிக்கு ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திலே நமக்கு கிடைச்ச எந்த ஒரு சின்னதோ பெரிதோ அந்த வாய்ப்பிலே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பது ஆசீர்வாதம். சிலரை பிசாசு கொண்டு போயிடுறான். உலகத்தால் கவரப்படுறாங்க, மாம்சத்தால் பாதிக்கப்படுறாங்க, மாம்ச எண்ணங்களால். அதே போல் பிசாசினால், பிசாசு யாரெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறாங்களோ அவளை குறி வைக்கிறான். யாரெல்லாம் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை குறி வைக்கிறான். அப்படிப்பட்ட குடும்பங்களை குறி வைக்கிறான், வட்டமிடுகிறான். எப்படியாயில் அந்த குடும்பத்தை ஐக்கியத்தின் உறவிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறான். ஆவிக்குரிய உற்சாகத்தின் எண்ணங்களை தனிவுபடுத்துகிறான். அது தனியே செய்கிறான். மட்டும் அல்ல, ஆர்வ குறைவை ஏற்படுத்துகிறான். சாக்கு போக்குகளை சொல்ல வைக்கிறான். அதனுடைய முடிவு என்ன? பிசாசினால் இழுக்கப்பட்டு கடைசியிலே ஒரு பின்மாற்ற ஆவி அநேகரை அலக்களிக்க ஆரம்பிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆலயத்திலே பங்கெடுக்க முடியாத ஒரு சூழலின் மத்தியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ குறி வைத்திருந்தால் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சங்கீதக்காரன், அதாவது தாவீதோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நீங்கள் வைராக்கியமாக ஒரு பிரதிஜ்ஞை எடுக்க வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கிடையூறாக வருகிற எண்ணங்களோ சூழ்நிலைகளோ காரியங்களோ எதுவானாலும் சரி, வைராக்கியமாய் கர்த்தருக்காக நிற்க பழகுங்கள். ஊழியத்தில் இருக்கிற எங்களை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஊழியக்காரர்களை எப்போதும் எல்லாரும் வாழ்த்துவது கிடையாது, எப்போதும் எல்லாரும் பாராட்டுவது கிடையாது. ஒரு பிரசங்கம் நல்லா இருந்தா கூட, பாஸ்டர் இந்த செய்தி நல்லா இருந்துச்சு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க ரொம்ப கொஞ்சம் தான், உங்களுக்கே தெரியும். ஆனால் அநேக நேரங்களில் அநேகர் நிறைய கமெண்ட் அடிப்பாங்க, இகழ்ச்சியாக பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஊழியக்காரர்களில் நிறைய குறை பேசிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சு பேசுவாங்க, தெரியாமல் பேசுவாங்க, பின்னாடி இருந்து பேசுவாங்க, முன்னாடி இருந்து பேசுவாங்க. எங்கேருந்து பேசினாலும் ஊழியக்காரருக்கு என்ன பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் மனம் சோர்ந்து ஊழியத்தை விட்டுட்டு அவங்க போகிறதில்ல. என்ன வந்தாலும் கர்த்தருடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய வீட்டின் வேலையை செய்ய வேண்டும் என்று ஊழியர்கள் எப்படி செய்கிறார்களோ வைராக்கியமா, அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நடக்கும். பாராட்டுபவர்கள் இருப்பார்கள், அவமதிப்பவர்கள் இருப்பார்கள், புறக்கணிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், உங்களை பொருட்படுத்தாதவர்கள் இருப்பார்கள், உங்கள் பின்னை பேசுபவர்கள் இருப்பார்கள், உண்மையை பேசுபவர்களும் இருக்கலாம், பொய்யை பேசுபவர்களும் இருக்கலாம். எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை, எல்லாமே இருக்கலாம். ஆனால் இதன் மத்தியிலே மனந்தளராமல் கர்த்தருடைய வீட்டிலே இருக்கணும். என்ன மேட்ரு? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற முடிவிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். I will dwell in the house of the Lord forever. Forever. எப்பொழுதும். மரணம் நம்மை பிரிக்கிறவர அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம், அருமை திருச்சபை மக்களே, உங்கள் சபையோடும் உங்கள் போதகரோடும் தேவன் உங்கள் சபையிலே உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தோடும் நிலைத்திருக்க அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இன்று பேசுகிறார். எங்கேயோ கொஞ்சம் ஆட்டம் காணுது, எங்கேயோ லேசா ஆடுது, எங்கேயோ லேசா ஷேக் ஆயிட்டு இருக்கிறீங்க. ஏதோ சில ரீசன்ஸ், எந்த ரீசனும் ரைட் ரீசன் கிடையாது. உங்களையும் என்னையும் எந்த காரணமும் பார்க்காமல் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்ட ஆண்டவர், பாவமற்ற பரிசுத்தர், சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக
நம்மை மீட்டு நமக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் மேன்மையும் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து பாதுகாப்பாய் பராமரித்து வைத்திருக்கிறாரே. அவர் பட்ட பாடுகளுக்கு முன்பதாக நம்ம பேசுகிற ரீசன் எதுவுமே ரீசன் கிடையாது, காரணங்கள் கிடையாது. உங்களை அழைக்கிறேன், அர்ப்பணிக்க அழைக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நீங்க சொல்லுங்க, பிசாசே உனக்கு நான் இடம் தர மாட்டேன், என் மாம்சமே உனக்கு நான் இடம் தர மாட்டேன், உலகத்தின் கவர்ச்சியை உனக்கு நான் இடம் தர மாட்டேன், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று முடிவெடுங்க. அந்த முடிவெடுக்க உங்களை அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீடுகளிலே அல்லது உங்கள் பயண நேரங்களிலே எந்த சூழ்நிலையிலே இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டாலும், இந்த சத்திய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் சொல்லுங்கள், இயேசுவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு முறை கூட ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் என்னை நிலைநாட்டின என்னுடைய கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன், என் ஐக்கியத்திலே நிலைத்திருப்பேன், என் ஊழியத்திலே நிலைத்திருப்பேன், நான் கர்த்தருக்கு கனி கொடுப்பதிலே நிலைத்திருப்பேன். ஒப்புக் கொடுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருடைய வீட்டிலே நமக்கு கிடைக்கிற பங்கு என்று சொல்வது பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக சங்கீதம் 69:9 விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. அன்பிற்குரியவர்களே, சங்கீதக்காரன் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தன்னுடைய சபை, தன்னுடைய ஊழியர், தன்னுடைய ஊழியம், தன்னுடைய ஐக்கியம் என்ற பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். பெயர் கிறிஸ்தவ சபைகளிலே வாழ்கிற மக்கள் உபதேசம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆழமான சத்தியங்கள் தெரியாமல் இருக்கலாம், அழகாக பாடத் தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷை பேச தெரியாத சூழலிலே வாழலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? தங்களுடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைகளிலே சபையை குறித்த பயம் இல்லை, பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு தந்த சபைக்காக, என்னுடைய சபைக்காக நன்றி என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்? அநேகர். இந்த இங்க ஒரு சர்ச் இருக்கு, சும்மா அங்க போயிட்டு வரேன், சும்மா போயிட்டு வரேன். எதுக்கு நீ சும்மா வர்ற? சும்மா வர்றாங்களாம். ஐக்கியன்றது சும்மான்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஐக்கியம் என்றால் ஒன்றுற கலப்பது. அப்படி என்றால் ஒரு உண்மையான ஒரு பக்தி, பயம், ஒரு வைராக்கியம், ஒரு அன்பு இருக்கணும். ஒரு பிள்ளைய பார்த்து இது யாருப்பான்னு கேட்டா, அது அப்பா நினைக்கிறேன்னு சொன்ன எப்படி? பிள்ளை சொல்லணும் என்னோட அப்பான்னு சொல்லணும். அதுதான் உண்மையான அன்பு, பாசம். என்னோட அப்பான்னு சொல்லணும். சபையில விசுவாசி என்னோட சபை, என்னோட போதகர், என்னோட சபையினுடைய மூப்பர்கள், என்னுடைய சபையினுடைய தலைவர்கள், ஊழிய குழுவினர், இது என்னுடைய சபையின் அங்கத்தினர்கள். ஒரு பற்று பாசம் நிறைந்த காரணம் என்னன்னா, உண்மையா உள்ளத்துல அந்த பயம், அன்பு, பக்தி, வைராக்கியம் அநேகருக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் என்றால், because zeal for your house has eaten up. இங்கிலீஷ் வேதாகமத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு zeal இருக்க வேண்டும், ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். சபையை குறித்த ஒரு பயமும் இருக்கணும், ஒரு பக்தியும் இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் சீரியஸாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல மேனேஜர்கிட்ட ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸ்கூலில் வேலை செய்தால் அங்குள்ள நிர்வாகிகிட்டலாம் ரொம்ப பயபக்தியாக கவனமாக இருந்துக்குவாங்க. ஒரு பேங்க்கில் வேலை செய்தால் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க. ஒரு ப்ரைவேட்டு கவனமாக இருந்துக்குவாங்க. தொழிலில் இருக்கிறவங்க தன்னுடைய கஸ்டமர்ஸோட
ரொம்ப கவனமாக டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த விசுவாசிகள் சபையில் தான் ரொம்ப விளையாட்டு காட்டுறாங்க. சபையில் ஒரு பயம் இல்லை, சபைக்கு வர்ற நேரத்தில் ஒரு பயம் இல்லை, பொறுப்புகளில் ஒரு பயம் இல்லை, என்னுடைய சபை என்ற அந்த பக்தி வைராக்கியம் இல்லை. இந்த நாட்கள் ரொம்ப தனிந்த நாட்கள். அதில் லாக்டவுனுக்கு பிறகு சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் சபை எங்கே இருக்குன்ற டைரக்ஷன் தெரியாமல் ஆயிட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மீண்டும் கட்ட விரும்புகிறார். உங்களுடைய ஆதி நாட்களுக்கு ஆண்டவர் திருப்புகிறார். You have to turn to the earlier life. உங்களுடைய ஆரம்ப கால வாழ்வுக்கு திரும்புங்கள். ரொம்ப அவசியம். நான் கண்டிப்பாக கர்த்தருக்குள்ள நம்புறேன். This is a timely sermon என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அடுத்த யாரோ உறவில்லாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி இருக்காதீங்க. சபையை குறித்த நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையிலே நான் பயத்தோடு இருக்கட்டும், பக்தியோடு இருக்கட்டும், வைராக்கியத்தோடு இருக்கட்டும், என் சபை என்ற ஒரு ஜீல் எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அது கொடுப்பார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சர்ச்சோட அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தட்ஸ் வெரி வெரி பேசிக் திங், முக்கியமான காரியம். மூன்றாவதாக சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். In English, I would rather be a doorkeeper in the house of my God. ஆண்டவருடைய வீட்டிலே வாயிற் காவலனாக இருப்பது நல்லது என்று முடிவெடுக்கிறார். சங்கீதக்காரன் எப்படியெல்லாம் கம்பேர் பண்றார் பாருங்க. 1000 நாளை பார்க்கலாம் ஆண்டவருடைய வீட்டுக்கு வர்ற, பிரகாரத்துக்கு வர்ற ஒரு நாள் நல்லது. அப்படின்னா 1000 நாள் வேஸ்ட்டு. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள கால் வைக்கிற நாள் தான் பெஸ்ட்டு. அந்த டேஸ்ட் நமக்கு இருக்கணுங்க. எப்படி தான் சிலர் சொல்கிறாங்களோ, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப வேலை, அதனால தான் போன வார ஆராதனைக்கு வரல, இந்த வார ஆராதனைக்கு வரல, நான் வரணும்னு நினச்சேன் ஆனால் வர முடியல, வருவேன் வருவேன் வராமல் எங்கே போயிடுவேன். இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரத்தில் வர்ற ஒரு நாள் நல்லது. அப்படி எவ்வளவு டேஸ்ட்டு, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. சர்ச்சுக்கு வர்ற தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, சபையில் அங்கம் என்று சொல்லுகிற பிள்ளை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை டேஸ்ட் பண்ண தெரியணும், ஆண்டவருடைய காரியங்களை டேஸ்ட் பண்ண தெரியணும், ஐக்கியத்தை டேஸ்ட் பண்ண தெரியணும். அப்போ தான் இது விளங்கும். சில ஆட்கள் தள்ளு வண்டி மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கோம். நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கோம். வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏன் வரல. அது ஃபோன் பண்ணால் விட்டோம்னா, முன்னாடியெல்லாம் பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், இப்போ ஃபோன் பண்ணுறதில்ல. சேட்டையான ஆடுகள். எப்போதும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது என்னதான் அப்படி குறும்புத்தனம், இல்லைன்னா அது ஒரு செல்லம். நான் போகலைனாலும் என் பாஸ்டர் கூப்பிடணும், நான் போகலைனாலும் என் பாஸ்டர் வந்து என்னை தடவி கொடுக்கணும். என்னங்க நீங்கள் வளர்றீங்க விசுவாசிகளே. நியர் அபவுட் 2 months நமக்கு சர்வீஸில் அட்டன் பண்ண முடியாமல், ஏதோ இந்த ஆன்லைன் சர்வீஸ் கொஞ்சம் நம்மளை காப்பாற்றுது. 2 மாதமாக கர்த்தருடைய பந்தி எடுக்க முடியாத சூழல். நிறைய விஷயங்களை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய ஊழியக்காரங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெகுலர் லைஃப் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. ஸ்பிரிச்சுவல் டெய்லி டியூட்டிஸ் நிறைய பேருக்கு மறந்து போயிட்டு இருக்கு. தாக்கம், உலகத்தின் தாக்கம், மாம்சத்தின் தாக்கம், பிசாசின் தாக்கம், நிறைய ப்ரெஷர்ஸ் நமக்கு இருக்குல்ல. இதன் மத்தியிலே நான் தேவனுடைய வாசற்படியில, அந்த வசனத்தை வாசிங்களேன், தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். யோசிச்சு பாருங்க, நான் தேவனுடைய வாசற்படி. இன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்கு.
I would rather be a doorkeeper in the house of my God. நான் டோர் கீப்பராக. சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய பேர் ஒரு மாதிரி டைப்பாக இருக்கிறாங்க. சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ண வாங்கன்னா சிலருக்கு அது ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ. பாஸ்டர் சொல்லுங்க, யாரா வேலைக்காரங்களை வச்சுருங்க, நான் காசு தரேன். என்னங்க, சர்ச் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? டோர் கீப்பர், கதவருகே இருந்து கதவை திறக்கிறது மூடுற வேலை செய்தால் கூட பெரிய பாக்கியம். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதை, அங்கே வெயிட் பண்ணுறது, அங்கே இருந்து ஒரு வேலை செய்கிறது, அங்கேருந்து ஒரு ஊழியம் செய்கிறது, அதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். என் சாய்ஸ் அதுதான். எல்லாருமே ஸ்டேஜில் நிற்கத்தான் ஆசை, எல்லாருக்கும் மைக் பிடிக்க ஆசை, எல்லாருக்கும் முதல் தரமான ஆளாக நிற்கணும்னு ஆசை. பட் இந்த சங்கீதக்காரனுடைய கமிட்மெண்ட் என்ன? நோ 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 நோ, I don't want to show myself to the people on the stage. ஆனால் வாசற்படியிலே காத்திருந்து என்னால் என்ன சேவை செய்ய முடியுமோ அது ஓகே, அது ரொம்ப பெருசு. தேவனுடைய ஆலயத்தில் எந்த மூலையில் எங்கே நின்னாலும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு உணர்றாருன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எவ்வளவு ஹையாக இருக்கு பாருங்க. சே ஆமென். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போம். எதற்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? சர்ச்சில் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் நீங்கள் எங்கே நின்னாலும் அது முக்கியமான ஸ்தானம். பரலோகம் பார்க்க நம்முடைய இன்டென்ஷனை ஆண்டவர் பார்க்குறார், நம்முடைய தாழ்மையை ஆண்டவர் பார்க்குறார். ஊழியக்காரர்கள் திறமைக்கு தகுந்தது போல உபயோகப்படுத்துவோம். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரையும் அளந்து அவங்க திறமை, அவங்க தாளந்து, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்கள எங்கே வைக்கணும், எதில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் முதல்ல சின்ன வேலை தான் கொடுப்பாங்க, அதில் உண்மையாக இருந்தால் அடுத்த ப்ரொமோஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரொமோஷன். ஒரு முறை ஒரு பெரிய ஆஃபீஸர், பேங்க் ஆஃபீஸர் என்கிட்ட வந்தார். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே லீடர்ஷிப் வேணும், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். ஐ சார், வரிசையில் வாங்க, கியூவில் வாங்க, கம் அண்டர் ட்ரைனிங் பார்க்கலாம். இந்த ட்ரைனிங் பீரியடில் என்ன தெரியுமா, எப்படி எல்லாரோட பேசுகிறீங்க, எப்படி எல்லாரோட பழகிறீங்க, எப்படி உங்களுடைய உண்மை இருக்குது, எப்படி உங்களுடைய தாழ்மை இருக்குது, எப்படி மற்றவங்களை அனுசரித்து போகிறீங்க, எப்படி மற்றவர்களுக்கு பொறுப்பு தரும்போது நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க, எப்படி மற்றவர்கள் தேவனுக்காக பயன்படும் போது எப்படி அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க. இதெல்லாம் ட்ரைனிங்கில் பார்த்து ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வரும்போது தான் லீடர்ஷிப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களால் வர முடியும். அதுவரை உங்களை வழி நடத்துகிற உங்களுடைய மேய்ப்பருடைய வழிகாட்டுதலுக்கு கீழாக அப்படியே நீங்கள் வாங்க. பாஸ்டருடைய வேலை என்ன? உருவாக்குற வேலை. நீங்கள் தானாக உருவாயிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது. உங்களை உருவாக்க தேவன் ஒரு மனிதனை நியமனம் செய்து வைத்திருக்கிறார். உருவாக்கப்பட்டவன் தான் மற்றவர்களை உருவாக்க முடியும். அதுக்கு தான் உருவாக்கப்படுதல் அவசியம். அதனால கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே என்ற நிலை அதை அற்பமானது அல்ல. ஊழியத்தின் எந்த நிலையில் உங்களை வைத்திருந்தாலும் அதை நீங்கள் அற்பமாய் நினைத்தால் உங்க மனசு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? ஃபைட் என்ன ஃபைட்னா, நான் அந்த இடத்துக்கு போக என்ன செய்யலாம், அதை நான் பிடிக்க என்ன செய்யலாம். நோ நோ நோ. ஸோ கர்த்தருடைய வீடு, அந்த வீட்டில் நிலைத்திருப்பது, அந்த வீட்டில் எந்த ஒரு ஓரத்தில் ஒரு கோணத்தில் இருந்தாலும் மகிழ்ந்து காணப்படுவது தான் வாழ்க்கை. அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அடுத்து 4வது குறிப்பாக ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்.
நான் என் பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் தமது பிள்ளைகளை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்க ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. என்னென்னா, அவர் ஜெப வீட்டில் கொண்டு வந்து தான் அவருடைய வீட்டில் வச்சு தான் மகிழ பண்ணுகிறார். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆண்டவருடைய வீடு ஜெப வீடு. அப்போது ஜெப வீட்டில் அங்கமாக இருக்கிற சர்ச் மெம்பர்ஸுக்கு மகிழ்ச்சி எப்போனா, சர்ச்சில் வந்து ஜெபிப்பதினால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. சபை மக்கள் அனைவரும் ஆராதனையிலே வருவது ஜெபிப்பது மட்டும் அல்ல, அல்லாமல் நடக்கிற எல்லா ஜெப கூடுகைகளிலும் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுப்பதின் மூலமாய் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி மட்டும் அல்ல. நம் சபையிலே அநேகர் குரூப்பாக வந்து ஜெபிக்கிறார்கள், தனித்தனியாக வந்து ஜெபிக்கிறார்கள், பிரச்சனை உள்ளவர்கள் குடும்பமாக வந்து ஜெபிக்கிறார்கள். ஸோ அதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஒரு சகோதரர் நம்முடைய சபையில் உண்டு. போன வருஷம் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தபோது வேலை போயிடுச்சு. எங்கே போக முடியும்? வருமானமே இல்லை, வேலை போயிடுச்சு, குடும்பத்தை காப்பாற்றணும், என்ன செய்யறதுன்னு தெரில. என்னோட வந்து பகிர்ந்து கொண்டார். நான் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் போய் முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு. அதே போல் அவர் வந்தார். சும்மா சாதாரண ஜெபம், காலையில் 10 மணிக்கு வந்தார், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். அழுதுகிட்டே இருப்பார். மாதங்கள் உருண்டோடின. ஒரு மாதம் போனது, 2 மாதம் ஆனது, அழுதுகிட்டே இருக்கிறார். அடுத்த வேலைக்கு வழி இல்லை, என்ன செய்வது? கர்த்தர் மகிழ பண்ணுகிற தேவன். 2 மாதங்களுக்கு பிறகு அவங்க ஓனர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நீ வாப்பா வந்து வேலையில் ஜாயின் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்திலே ஜெபம் பண்ணுகிற மக்களை மகிழ பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிறார். நம் சபையிலே அநேக குடும்பங்கள் அவ்விதமாய் ஜெபிப்பவர்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அல்ல. அநேகர் வெறும் சண்டே கிறிஸ்டியன்ஸ். சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது 100 மில்லியன் 150 மில்லியன் பெட்ரோல் ஆகிறத கூட கணக்கு பார்க்குற மக்கள் நாட்டில் இருக்காங்க. இப்போ இப்படி கணக்கு பார்த்து வாழ்ந்தா எப்படி? தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி என் வீடு ஜெப வீடு என்று சொன்னாரே, அந்த ஜெப வீட்டிலே வந்து ஜெபிக்கிற விசுவாசியா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் வரணும், ஜெபிக்கணும். கிடைக்கிற நேரத்தில் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்தில் உங்கள் பாரத்தை வைங்க. உங்கள் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தை மாற்றுவார், தரித்திரங்களை மாற்றுவார். ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்காமையே அங்கேயும் எங்கேயும் அலசடிப்பட்டுக்கிட்டே இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கிறது இல்லை. முழுவதும் பேதுருவும் குழுவினரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மீன் பிடிச்சாங்க. ஒரு மீன் குஞ்சு கூட பிடிக்க முடியல. அதுபோல தான் அங்கேயும் எங்கேயும் ஜெபம் பண்ணாமல் அலமோதிட்டே இருக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியல. என் நண்பர் ஒருவர் பெங்களூரில் இருக்கிறார். அவர் நல்ல ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். குறைந்த ஜெபமும் குறைந்த வேத வாசிப்பும் பிசாசோடு செய்கிற யுத்தத்தின் நேரத்தை அதிகப்படுத்தும் என்று அவர் போட்டிருந்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. கொஞ்ச நேரம் ஜெபம், கொஞ்ச நேரம் வேத வாசிப்பு. அதனுடைய நிலை என்ன தெரியுமா? பிசாசோடு செய்கிற யுத்தம் நீண்ட யுத்தமாக போகுது. போராடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணி அதிக நேரம் வேதத்தை வாசித்தால் யுத்த நேரம் ஷார்ட் ஆயிரும், அது குறைந்து விடும். ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஜெப வீடு, தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறீர்களா? ஓகே. படிக்காத ஒரு பிள்ளை எக்ஸாம் நெருங்கும்போது, சரி கடந்த நாட்கள் நம்ம படிக்கல, இன்னும் 3 மாதம் இருக்கு, இன்னும் 2 மாதம் இருக்கு, இல்லை 30 நாள் தான் இருக்கு. அப்போ அந்த பிள்ளை எவ்வளோ கவனமாக படிக்கணும், எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணணும், எவ்வளவு ஓவர் டைம் எடுத்து படிக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கடந்த ஏறத்தாழ 2 மாதங்களாக ஆராதனைக்கு வர முடியாத தடை பிரச்சனை நிறைய நமக்கு வந்திருக்கு. இதன் மத்தியில் இனி வரும் நாட்களில்
தாமதம் இல்லாமல், தடை இல்லாமல், ஆப்சென்ட் இல்லாமல். ஆண்டவர் ஆலயத்தை திறக்கிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது. ஓடி வந்து விழணும், ஆண்டவர் சமூகத்தில் விழணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணணும். இதனால் என்ன லாபம்? நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை அப்படித்தான் மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர ஆசைப்படுகிறார். மட்டும் அல்ல, இன்னும் 2 வசனங்கள் உண்டு. மத்தேயு 21:13 வாசிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமா, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று தான் எழுதியிருக்கு. அப்ப ஆண்டவருடைய வீட்டிலே ஜெபம் ஏறெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எந்தெந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அங்க போய் கதவு திறந்து பார்த்தீங்கன்னா, யாரோ வெறும் 4 பாட்டியா கூட இருக்கலாம், 4 மூலையில இருந்து அவங்க வார்டில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தந்தை பெர்க்மேன்ஸ் அவர்களுடைய ஜெப தோட்டத்திற்கு பல முறை ஊழியத்திற்காக அவர் என்னை அழைத்து நான் போய் அங்கே செய்திகளை கொடுத்து நிறையா கிளாஸஸ் எல்லாம் டீச் பண்ணி வந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் கவனித்தது, அவ்வளோ பெரிய ஜெபத்தோட்டத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் முழங்கால் படியிட்டு தனியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படிக்காத மக்கள் தான், பாமர மக்கள் தான், ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகிற வழியில் நின்று ஜெபத்தின் வார்த்தையில் கவனித்தேன். அவங்க முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, தந்தை பெர்க்மேன்ஸ் அவர்களை பயன்படுத்தும், உலகமெங்கும் கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஜெபம் அதனுடைய விளைவு தான் தந்தை பெர்க்மேன்ஸ் அவர்களுக்கு தேவன் கிருபையை நிறைய கொடுத்து உலகம் முழுவதும் ஜனங்களை அசைய பண்ணுகிற, ரட்சிப்புகளை வழிநடத்துகிற அந்த ஊழியத்தினாலே, பாடல்களினாலே தேவன் பெரிதும் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஜெபம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மார்க்கு சுவிசேஷம் அதையே வலியுறுத்துகிறது. 11:17 என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? ஸோ அதான் ரிப்பீட் பண்றார் திரும்பவும் மார்க் காஸ்பல்ல. ஆகையால் விசுவாசிகளே, உங்களுடைய ஆலயம், உங்களுடைய கர்த்தருடைய வீடு என்று சொல்லப்படுவது வெறும் ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் வந்து போகிறதல்ல. சொல்லுவாங்க வட்டி முதலமா தரணும்னு சொல்லுவாங்க. அதே போல எத்தனை வாரங்கள் சபைகள் பூட்டப்பட்டதோ, எத்தனை வாரங்கள் ஆலயத்திற்கு வர முடியாமற் போனோமோ, அதையெல்லாம் சேர்ந்து வட்டியும் முதலுமாக தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதிலே ஆர்வம் கொள்ளுங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள், தீர்மானம் எடுங்கள். சபை திறக்கப்பட்ட பிறகு நான் அடிக்கடி போவேன், கிடைக்கிற நேரம் எல்லாம் போவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய சபை பாஸ்டருக்காய் ஜெபம் பண்ணுவேன், ஊழிய குழுவினருக்காய் ஜெபம் பண்ணுவேன், எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எல்லா சபைகளுக்காக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக, ஒரு பெரிய மீட்பு உண்டாக நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த சூழ்நிலைகள் மாற ஜெபம் பண்ணுவேன். தேர்ட் வேவ் வராதபடிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு முடிவு எடுப்போம். ஏதாவது ஒன்று நடந்துட்டா தொடர்ந்து சோக கீதத்தை பாடிட்டு அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அற்புதங்களை செய்கிற தேவன் உண்டு, பராக்கிரமான காரியங்களை செய்கிற தேவன் உண்டு, மிகப்பெரிய பிரேக் த்ரூ பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆலயத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வீட்டை குறித்து யோசிங்க, இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுங்க. கடைசியாக என்னுடைய 5வது குறிப்பு யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து கர்த்தருடைய வீட்டிலே உருவாக்கப்பட்ட மக்கள் பாக்கியவான்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று முடிவெடுக்கிற மக்கள் பாக்கியவான்கள். என்னுடைய கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லக்கூடிய விதத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று முடிவெடுப்பவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வீடு ஜெப வீடு, அங்கே நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், ஜெபிப்பேன் என்று முடிவெடுத்து அந்த வாழ்வுக்குள்ளே கடந்து வருபவர்கள் பாக்கியவான்கள். இப்படி தேவனுடைய வீட்டிலே உருவாக்கப்பட்ட மக்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக ரூம்ஸ் இருக்கு. அதுல உங்களை எங்க உட்கார வைக்கிறது அது ஆண்டவர் முடிவெடுப்பார். மறக்க வேண்டாம், நம்மை விட்டு சென்ற ஆண்டவர் மறுபடியும் வருவார். நம்மை அன்போடு அழைத்து கொண்டு போக அவர் வர இருக்கிறார். கர்த்தரோட வீட்டிலே, இங்கே பூமியிலே வாழ்ந்து பழகினவர்கள், உருவாக்கப்பட்டு பழகினவர்கள் பிதாவினுடைய வீட்டுக்கு போகிற பாக்கியத்தை பெறுகிறார்கள். நம்ம எல்லாரும் பிதாவின் வீட்டுக்கு போகிற நாள் வெகு விரைவில் வருகிறது. அந்த நாள் பாக்கியமான நாள், அந்த நாள் இன்ப நாள். அந்த இன்ப நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நாங்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. அந்த பாடல் நம்ம பிதாவினுடைய வீட்டுக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்தட்டும். ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா? வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா? பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா? பரலோக வாழ்வின் நல் பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா? தீனோர் யாவரும் கண்டிடுவார், சந்திக்க ஆயத்தமா? கத்தி கதறியே தாழிடுவார், சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா? ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா? கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா?
வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. ஜெபிப்போம். அன்பின் ரட்சகா, இன்று எங்களுக்கு கொடுத்த நல்ல எச்சரிப்பின் செய்தி, எங்களை ஆயத்தப்படுத்தும் செய்திக்காக நன்றி. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்காமல் பாதியிலே தங்களுடைய பயணத்தை முடித்து கொண்டோர் உண்டு. அங்குமிங்குமாய் அலசடிப்பட்டு ஓடிக்கொண்டு நிலைவரமான ஆவி இல்லாமல் வாழ்வோர் பலர் உண்டு. இந்த செய்தியை கேட்ட நாங்கள் தேவன் எங்களுக்கு தந்த கர்த்தருடைய வீட்டிலே, ஆலயத்திலே, ஊழியத்திலே, ஐக்கியத்திலே என்றென்றும் நிலைத்திருக்கும் கிருபை எங்களுக்கு தாரும். உலகம், மாம்சம், பிசாசுக்கு நாங்கள் ஜெயித்து வாழும் கிருபை எங்களுக்கு கட்டளையிடும். தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களை பட்சிக்கத்தக்கதாக தேவன் பேரிலும், சபையின் பேரிலும், ஊழியத்தின் பேரிலும், ஐக்கியத்தின் பேரிலும், தலைவர்களோடு உள்ள அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் வளர்ந்து பக்தியோடும் வைராக்கியத்தோடும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். யாரெல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மீண்டும் கட்டி எழுப்பும். யாரெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பும். யாரெல்லாம் விலகி நிற்கிற மனதோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் ரீசெட் பண்ணி உம்முடைய கர்த்தருடைய வீட்டிலே அவர்களை பக்தி வைராக்கியத்திற்கு நேராய் நடத்தும். அப்பா தகப்பனே, தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிற மக்களாய் எங்களை மாற்றும். ஊழியங்களிலே கியூலே நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். வரிசையிலே வந்து நாங்கள் பயிற்சி எடுக்க உதவி செய்யும். எங்களுடைய பண்புகள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உருவாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட நல்ல தலைவர்களாக சபையிலே நின்று கனி கொடுக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, பிறர் உபயோகப்படும் பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய, அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுடைய அந்த வளர்ச்சியை கண்டு மனம் மகிழ அந்த மெச்சூர் மைண்டை எங்களுக்கு கட்டளையிடும். தேவனுடைய ஆலயத்திலே அப்பா எங்களை மகிழ பண்ணுகிறவர். கர்த்தருடைய வீடு ஜெப வீடு. நாங்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு போக்குவரத்துமாய் இராதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். சபையிலே முழங்கால் படியிடுகிறவர்களாய் மாற்றும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, அல்லாத நாட்களிலும் வந்து நாங்கள் எத்தனையோ குறிப்புகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், குடும்பங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், பிரச்சனையில் உள்ள மக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காய் ஜெபித்து நீர் எங்களை மகிழ பண்ணுகிற அந்த ரூட்டிலே நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சுய வழிகளை விட்டு கர்த்தருடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, பிதாவின் வீட்டிலே எங்களை அழைத்து கொண்டு போக எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற தெய்வமே, நீர் வெகு விரைவிலே வரப்போவதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு தந்த கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் நிலைத்திருந்து உருவாக்கப்பட்டு நீர் வரும்போது பிதாவின் வீட்டிலேயும் காலடி எடுத்து வைத்து மகிழ்கிற நித்திய காலமாய் மகிழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஒருவர் கூட விட்டு போகாமல் வருகையிலே பங்கெடுக்க கிருபை தாரும். சபை மக்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இந்த ஆன்லைன் சர்வீஸ் சிறப்பாய் செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக பணியாற்றுகிற எல்லா உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நிறைய பிரதிபலன்களை கட்டளையிடும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மகிமை அப்பாவுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்று சதா காலமும் நம்ம எல்லாரோடு கூட எந்நாளும் இருப்பதாக. மீண்டும் காணும் வரை உங்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் விடைபெறுகிறேன். டேக் கேர். God bless you. Bye bye.
CLCC வியூவர்ஸ், எங்கள் CLCC டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரை பார்த்திராத வீடியோக்களை பார்க்க யூடியூபில் CLCC டிவியில் பார்க்கவும். தேங்க்யூ. Our address: Calvary Life City Church, 21 First Main Road, Ayar Thotam, LIC Colony, Trichy 620021, Tamil Nadu, South India. Our contact number +919629019192. Our email: clcc.indiaoffice@gmail.com.